லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை சட்ட மசோதாவுக்கு கவர்னர் ஒப்புதல். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கும் மசோதாவுக்கு கவர்னர் அர்லேகர் ஒப்புதல் அளித்துள்ளார். முன்னுரிமை அடிப்படையில் 20% ஒதுக்கீடு வழங்கும் வகையில் கடந்த ஆண்டு சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது. புதிய சட்ட திருத்த மசோதா சட்டசபையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட நிலையில் கவர்னரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த மசோதாவுக்கு கவர்னர் அர்லேகர் இன்று ஒப்புதல் அளித்துள்ளார். 1ஆம் வகுப்பு முதல் அரசு வேலைக்காக வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி வரை முழுவதுமாக தமிழ் வழியில் பயின்றவர்கள் மட்டுமே முன்னுரிமை ஒதுக்கீட்டுக்கு தகுதி உடையவர்கள். அவர்கள் அனைத்து கல்வி நிலையங்களில் இருந்தும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ் பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். விவசாய நிலமும் வேண்டும், விமான நிலையமும் வேண்டும். அமைச்சர் ராஜ்மோகன் கருத்து. தமிழ்த்தென்றல் திரு வி. கல்யாண சுந்தரனாரின் 143வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூர் தமிழ் வளர்ச்சி இயக்கத்தில் அவரது படத்துக்கு அமைச்சர் ராஜ்மோகன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பரந்தூர் விமான நிலையம் குறித்து பேசினார். விவசாயிகளிடமிருந்து நிலத்தை பறிப்பது குழந்தையிடமிருந்து தாயை பறிப்பதற்கு சமம். நமக்கு விமான நிலையமும் வேண்டும், விவசாய நிலமும் வேண்டும். இதற்காகத்தான் சொன்னதை செய்தார் முதல்வர் விஜய். பரந்தூர் விமான நிலையத்திற்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு அந்த நிலத்தை மீண்டும் வழங்குவது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டியுள்ளது. அந்த நிலத்தில் மீண்டும் விவசாயம் செய்ய முடியுமா என்பது குறித்து ஆலோசித்த பிறகே முடிவெடுக்க முடியும். விவசாயிகளுக்கு சாதகமாக முடிவெடுக்கப்படும் என ராஜ்மோகன் கூறினார். ஒரு விவசாயி கிட்ட இருந்துங்க நிலத்தை பிடுங்குவது ஒரு குழந்தையிடமிருந்து தாயை பிடுங்குவதற்கு சமம். கவனிக்கணும், தாய் கிட்ட இருந்து குழந்தையை பிடுங்கிறது இல்ல. தாய்க்கு வேதனை தான் இன்னொரு குழந்தையை எடுத்துரும். ஆனா தாய், ஆனா ஒரு குழந்தை அம்மாவை தவறு விட்டா எப்படி, அது மாதிரி ஒரு விவசாயி கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கிறது. இந்த உலகத்துல வந்த எல்லா பெரிய வன்முறைகளும் ஆரம்பமான முதல் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி தான் ஆரம்பிப்பாங்க, டெவலப்மெண்ட். அப்ப ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நோக்கி தான் நாம போகணும். நமக்கு விமான நிலையமும் வேணும், விவசாய நிலமும் வேண்டும். அதற்கான இந்த பயணத்துல சொன்னதை செய்தார் முதல் படிதான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வரக்கூடாது. அது ஒரு உறிஞ்சிடும். நான் சட்டமன்றத்தில் கூட பதிவு பண்ணேன். அங்க சுமார் 1000 ஆண்டுகளை தாண்டி இருக்கிற தொல்லியல் பொக்கிஷம் கம்பன் கால்வாய் இருக்கு. அங்கிருந்து தான் கடைமடை ஏரிகளுக்கு தண்ணீர் வரும். அப்படி தண்ணீர் வந்தாதான் பல்லாயிரக்கணக்கான பறவைகளும் புள்ளினங்களும் அங்க வந்து இனப்பெருக்கம் செய்துட்டு போகும். இது வந்து ஒரு தொல்லியல் மட்டும் கிடையாது, இது ஒரு சுற்றுச்சூழல் சங்கிலி. இவ்வளவும் தாண்டி 1000 நாட்களை தாண்டி அந்த மக்கள் போராடி இருக்கிறாங்க. சுத்தி பேரிகேட் போட்டு இந்தியாவுக்குள்ளார ஒரு இந்தியாவை வச்சிருந்தாங்க. ஆதார் கார்டு காட்டாம யாரும் உள்ள போக முடியாது, வெளில வர முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இப்பொழுது மாறி இருக்கிறது. இப்போது எப்படி பறவைகள் கூட வந்து போகுது, மனிதர்கள் வந்து போகாத சூழல் மாறி இருக்கிறது. அந்த விவசாய பெருமக்கள் வந்து பச்சை துண்டை போட்டு ஐயாவை பார்த்து முதல்வர் பார்த்து நன்றி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த விவசாயிகள் சார்பாக இந்த முதல் அடி எடுத்து வைத்த எங்க முதல்வருக்கு நானும் நன்றி சொல்லிக்கிறேன். இனி ஒவ்வொரு அடியாக சட்டப்படி. வேகமெடுக்கும் பன்றி காய்ச்சல், பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை. தமிழக பொது சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் ஜனவரி மாதம் 19 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. தற்போது பாதிப்பு எண்ணிக்கை 339ஆக உயர்ந்துள்ளது. பருவமழை காலம் தொடங்க உள்ளதால் பொதுமக்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். பொது இடங்களில் கூட்டமாக இருக்கும்போது மாஸ்க் அணிய வேண்டும். லேசான சளி, காய்ச்சல், இருமல், தொண்டை வலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் அலட்சியப்படுத்தாமல் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். பொதுமக்கள் தங்களது உடல்நிலையில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து தேவையான மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும். பருவமழை காலத்தில் நோய் பரவலை தடுக்க தனிநபர் சுகாதாரம் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மிலாது நபி நாளில் மகிழ்ச்சி நிறையட்டும், பிரதமர் மோடி முதல்வர் விஜய் வாழ்த்து. மிலாது நபியை முன்னிட்டு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: மிலாது நபி நன்னாளில் அனைத்து முஸ்லிம் மக்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த திருநாள் நமது வாழ்வில் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் வளர்க்கட்டும். இரக்கமும் சமுதாய நலனுக்கான மனப்பான்மையும் எப்போதும் நம்மை வழிநடத்தட்டும் என கூறியுள்ளார். முதல்வர் விஜய் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் கூறியிருப்பதாவது: இறை தூதர் நபிகள் நாயகம் பிறந்த நன்னாளில் என் அன்பிற்குரிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு நெஞ்சம் நிறைந்த இனிய மிலாது நபி நல்வாழ்த்துக்கள். நபிகள் நாயகம் போதித்த உயரிய நெறிகளை பின்பற்றி உலகில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் தழைக்க செய்வோம். இந்த நன்னாளில் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியும் நலமும் வளமும் நிறைந்திருக்கட்டும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். வெப்பமயமாதலை தடுக்க எல்லாரும் களமிறங்குங்க, அண்ணாமலை அழைப்பு.
கோவை மேட்டுப்பாளையத்தில் வீதி லீடர்ஸ் அமைப்பு மற்றும் சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பள்ளி சார்பில் மரம் நடும் விழா நடந்தது. தமிழக மக்கள் அனைவரும் கிரீன் வாரியர்ஸாக மாறி தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு மரங்களை உருவாக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தினார். நமக்கு தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட பெருநியல் வாட்டர் கிடையாது. நமக்கான நம்ம மாநிலத்தில் உற்பத்தியாகி நம்ம மாநிலத்தில் முடியக்கூடிய நதிகள் கிடையாது. தாமிரபரணியை தவிர பெரும்பாலும் மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய நதிகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் கூட இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம தண்ணீரை கன்சர்வ் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அதையும் தமிழகத்தில் நம்ம எல்லோரும் சேர்ந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். மரங்கள் நிறைய வைக்கணும். குளோபல் வார்மிங், சூடு தமிழகத்தில் ஒரு சம்மரும் இந்த சம்மரை விட அடுத்த சம்மர் இன்னும் ஒரு 0.5 டிகிரி அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடம் முன் வந்து 1008 மரங்களை வைத்து அதன் மூலமாக குழந்தைகளுக்கு ஒரு பெரிய மெசேஜை கொடுத்து முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது மிக மகிழ்வான ஒரு விஷயம். அதுவும் இந்த ஓணம் திருநாள் அன்னைக்கு இது நடக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம பேசும்பொழுது கூட நிறைய விஷயங்கள் மேடம் பேசினாங்க, ஐயா எல்லாம் பேசினாங்க. எந்த அளவுக்கு வந்து நம்ம மரங்கள் வச்சாலும் கூட அது பத்தாது. இன்னும் எக்ஸ்பொனன்ஷியலாக மரம் நிறையா வைக்கணும். காரணம், அந்தளவுக்கு குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும், கார்பன் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பனுடைய தன்மையாக இருக்கட்டும், நச்சுத்தன்மையாக இருக்கட்டும் அதிகமாகிட்டே இருக்குது. அதையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் எல்லாம் உணர்ந்து அவங்களும் ஒரு கிரீன் வாரியர்ஸாக மாற வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய ஆசையும் கூட. அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயற்சி, ரவுடியை சுட்டு பிடித்த போலீஸ். கடலூர் மாவட்டம் நெய்வேலியைச் சேர்ந்தவர் ஆனந்தராஜ், வயது 36. ரவுடியான இவருக்கும் கீழ் வடக்குத்து பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான கோபி, வயது 31 என்பவருக்கும் முன் விரோதம் இருந்து வந்துள்ளது. கோபி மீது ஏற்கனவே 2 கொலை வழக்குகள், 7 கொலை முயற்சி வழக்குகள் உட்பட 29 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த 16ஆம் தேதி கோபி தனது கூட்டாளிகள் 16 பேருடன் சென்று ஆனந்தராஜ் மற்றும் அவருடன் இருந்தவர்களை கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் நரேஷ்குமார் என்ற இளைஞர் பலியானார். படுகாயமடைந்த ஆனந்தராஜ் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார். இந்த வழக்கு தொடர்பாக 14 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ரவுடி கோபி தலைமறைவாக இருந்து வந்தார். முத்தாண்டிக்குப்பம் பகுதியில் பதுங்கியிருந்த அவரை நெய்வேலி நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் பிடிக்கச் சென்றனர். திடுக்கிட்ட கோபி தன்னிடம் இருந்த அரிவாளால் போலீசாரை வெட்டினார். இதில் தலைமை காவலர் பாண்டியராஜன், விஜயலாத சோழன் ஆகியோர் காயமடைந்தனர். சுதாரித்துக் கொண்ட இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தற்காப்புக்காக கோபியின் காலில் 2 முறை துப்பாக்கியால் சுட்டார். காயமடைந்த கோபி மற்றும் போலீசார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். போதைப்பொருள் விற்கும் உணவகங்களுக்கு கிடுக்குப்பிடி, உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி. தமிழகத்தை போதையில்லா மாநிலமாக மாற்ற மாநகராட்சி, மாவட்ட நிர்வாகம், போலீசாருடன் உணவு பாதுகாப்புத் துறையை இணைத்து 391 குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வுப் பணிகள் மற்றும் அபராதங்களில் சில மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மாநில உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் லால்வேனா வெளியிட்ட உத்தரவில் கூறியிருப்பதாவது: உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வாரத்தில் 2 நாட்கள் கள ஆய்வு செய்து போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். உரிமம் பெறாத உணவு கடைகளுக்கு பதிவு சான்றிதழ் பெற விண்ணப்பிப்பது எப்படி என்பது குறித்து முதலில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதன் பிறகும் உரிமம் பெற தவறினால் விதிக்கப்படும் அபராத தொகை 5,000 இருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிக்கும் உணவகங்களுக்கு விதிக்கப்பட்டு வந்த 1,000 ரூபாய் அபராதம் 10,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இத்தொகையை 3 நாட்களுக்குள் கருவூலத்தில் செலுத்த வேண்டும். மாதந்தோறும் அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வு குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். போதைப்பொருள் விற்கும் உணவு கடைகள் முதல் முறை ஆய்வில் சிக்கினால் 25,000, 2வது முறை சிக்கினால் 50,000, 3வது முறை பிடிபட்டால் 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும். இத்துடன் 3 மாதங்கள் வரை கடைக்கு சீல் வைக்க வேண்டும். 3 முறைக்கு மேல் போதைப்பொருள் விற்றால் உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் லால்வேனா எச்சரித்துள்ளார். லாரி மீது மோதிய சொகுசு பஸ், அதிகாலை நடந்த கோர விபத்து. ஹைதராபாத்தில் இருந்து ஆந்திராவின் ஏலூர் நகருக்கு 42 பயணிகளுடன் சொகுசு பஸ் சென்றது. தெலுங்கானாவின் துவாரகுண்டா கிராமம் அருகே சென்றபோது சாலை தடுப்பில் மோதி நின்று கொண்டிருந்த லாரியின் பின்பகுதியில் அதிவேகமாக பஸ் மோதியது. அதிகாலை நடந்த இந்த விபத்தில் 5 பெண்கள் உட்பட 6 பேர் அதே இடத்தில் இறந்தனர். 12 பேர் படுகாயங்களுடன் அருகில் இருந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். 12 பேரில் 3 பேர் நிலைமை மிகவும் மோசமானதால் அவர்கள் உடனடியாக விஜயவாடா அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த துயர சம்பவத்திற்கு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்.